மகாபெரிவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம் 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய 16வது நட்சத்திரமான விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 16 செல்வங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு. என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, இது 2 பட்டு வருது. அதாவது நாளைக்கு மதியமே பிறந்துடுது, மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் முழுமையாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதோட நிறுத்திடணும். நைட்டு சாப்பிடக்கூடாது. நீங்கள் உபவாசம் இருக்கிறதா இருந்தால், சாப்பிடாமல் இருக்கிறதா இருந்தால் உங்களுடைய ஹெல்த்தை யோசிச்சுக்கணும். நீங்கள் பழம், பால் அந்த மாதிரி எடுத்துக்குங்க. சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை விரத நாள் அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? இல்லை நான் நார்மலாக இருந்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திங்கக்கிழமை காலையில் ஒரு வேளை இருக்க முடிஞ்சது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வேளை இருந்துக்குங்க. அதுவுமே முடியாது அப்படின்னா லைட்டாக உணவை எடுத்துக்குங்க. ஹெவியாக எடுக்காமல் பால், பழம் அந்த மாதிரி எடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் டிஃபன் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நடுவில்லாம் இந்த நொறுக்கு தீனி அதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது விரதத்துக்கு கணக்கு தான். சரிங்களா? அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போங்க. இல்லையா, அவங்க வீட்டில் இருந்தே முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கலாம். அன்றைக்கி முழுவதும் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் ஒலிக்க விடுங்க. வேல்மாறல் ஒலிக்க விடுங்க. கந்த குரு கவசம் ஒலிக்க விடுங்க. கண்டிப்பாக வீடு அப்படி ஒரு பாசிட்டிவாக மாறிவிடும். முருகப்பெருமானுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழ சாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தம்பருப்பு பாயசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உளுந்த வடை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது 3ஐயும் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா செஞ்சு படைச்சி ஏதாவது ஒரு 3 பேருக்கு தானம் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இல்லையா, கோயிலில் போய் உட்காந்து சிவனேன்னு முருகப்பெருமானை நினச்சி உங்களால் என்னென்ன பாடல்கள்லாம் படிக்க முடியுமோ அத்தனை பாடல்களையும் படிங்க. அன்னைக்கு முழுவதுமே ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்னு சொல்லுங்கள். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன முருகன் பாடல்கள் தெரியுமோ, இல்லை என்னென்ன முருகனுடைய நாமங்கள் தெரியுமோ அவ்வளவையும் சொல்லிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது உங்களால் அளவிட முடியாததாக இருக்கும். முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், அது 16வது நட்சத்திரம். உங்களுக்கு தேவையான இந்த கலியுகத்தில் நாம் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நாம் பிடித்து கொள்ள வேண்டியது முருகப்பெருமானை. அந்த முருகப்பெருமானை நீங்கள் கெட்டியாக பாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை கை தூக்கி விடுவார். இதுதாங்க அன்னைக்கு. வேறு ஒன்றுமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி 6 வகையான சாதம் செய்வாங்க. முருகப்பெருமானுக்கு தினை மாவு வச்சு படைப்பாங்க. உங்களால் 6 வகையான சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், இது மாதிரி 6 வகையான சாதம் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் செஞ்சு வச்சு படைங்க. இல்லையா, எளிமையாக எலுமிச்சம்பழ சாதம், உளுந்து வடை, பைத்தம்பருப்பு பாயசம், இது எல்லாராலையுமே செய்ய முடியும். இதை செஞ்சு நைவேத்தியமாக வச்சு படைச்சி நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க. முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அன்னைக்கு முழுவதும் முடிந்த வரைக்கும் ஓம் சரவண பவ ஒழிச்சு கொண்டே இருக்கட்டும். உங்கள் மனதுக்குள்ளே ஒலிக்க நீங்கள் எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக எப்படி மாறுறீங்க அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.